இடம் தோஷம் இருக்குன்னு சொன்னீங்க. என்னென்ன தோஷம் இருக்கும்? ஒரு இடம் வாங்கினா என்னென்ன தோஷம் இருக்கும்? கிழக்கு வசந்து இருக்கு, மேற்கு தாழ்ந்து இருக்கு, நடுவில் அந்த இடம் இருக்கு. நீங்க வாங்கிட்டீங்கன்னா வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. அது ஆண்களுக்கு பாரம். கிழக்கு பாரம் ஆண்களுக்கு பாரம். அதே மாதிரி வடக்கு தாழ்ந்திருந்து தெற்க உயரமா இருந்ததுன்னா மடமல்னு வீடு வேலையாயிரும். இந்த அமைப்பு வெயிட் வந்து வடக்கு பக்கம் ஜாஸ்தி, கிழக்கு பக்கம் ஜாஸ்தினா கொஞ்சம் தாமதப்படும். ஸோ உங்களுக்கு யோகமான வீடு வேணும்னா இடத்த ஃபர்ஸ்ட் கரெக்டான இடத்துல செலக்ட் பண்ணுவோம். அக்னிமூல சைட் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. கடை ஒட்டி வர்ற கட்டடம் எல்லாம் உயரமா இல்லாம கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கம் உயரமா இல்லாம அமைச்சுக்கிறது நல்லது. எந்த அப்பார்ட்மெண்ட் எந்த பிளாட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து உச்சத்தில் ஒரு கதவு நீச்சத்தில் ஒரு கதவு வரும். கேட்டுனால பிரச்சனை இல்லைங்க. ஆனா வாஸ்துல ஜெயிச்ச கதைங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா மலேசியாவில் வந்து ஒரு சக்சஸ் ஆனது. என்ன நடந்துச்சு மலேசியாவில்? புது வீடு கட்ட இடத்தையில பார்த்துட்டு வந்துட்டு பழைய வீட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க சார்னாரு. அப்புறம் நாங்கள் பழைய வீட்டை வந்து பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. உறவுகள்லாம் வந்து கிழக்கு ஆக்கினயத்தில் கிழக்கு பக்கம் கதவு இருந்ததுன்னா நீங்கள் அதை இமிடிட்டா அகற்றி விட்டு இடம் தோஷம் இருக்குன்னு சொன்னீங்க. என்னென்ன தோஷம் இருக்கும்? ஒரு இடம் வாங்கினா என்னென்ன தோஷம் இருக்கும்? நிறைய இருக்குங்க. சுற்றியில் இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு சைட்டு வாங்கும்போது மேற்கு பக்கம் நல்ல உயரமான கட்டடம் இருந்ததுன்னா கிழக்கு பக்கம் கொஞ்சம் கம்மி ஹைட்டில் கட்டடம் இல்லை வீடு ஏதாவது இருந்ததுன்னா வாங்கிக்கலாங்க. இப்போ மேற்கு பக்கம் உயரம் கம்மியாக கிழக்கு பக்கம் உயரமாக இருக்குதுன்னா நடுவில் நம்ம வீடு கட்டும்போது கிழக்கு பாரமாக இருக்குதுங்க. இப்போ ஒரு இடத்த பார்க்க போகிறப்ப மேற்குல வசந்து இருக்கு, கிழக்குல தாழ்ந்து இருக்குன்னா அந்த இடத்துல யோகம். அது யோகங்க. இப்போ நம்ம வாங்க போகிற இடத்துல கிழக்கு வசந்து இருக்கு, மேற்கு தாழ்ந்து இருக்கு, நடுவில் அந்த இடம் இருக்கு. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. அது ஆண்களுக்கு பாரம். கிழக்கு பாரம் ஆண்களுக்கு பாருங்க. அதே மாதிரி வடக்கு பக்கம் உயர்ந்து தெற்க தாழ்ந்து இருக்குதுன்னா அது பெண்களுக்கு பாரம். இப்படி இடத்த செலக்ட் பண்ணும் போதே நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப மேற்க வசந்திருந்து கிழக்கு தாழ்ந்திருந்தா மலை வீடு வேலை ஆயிருங்க. அதே மாதிரி வடக்கு தாழ்ந்திருந்து தெற்க உயரமா இருந்ததுன்னா மடமல்னு வீடு வேலை ஆயிரும். இந்த அமைப்பு வெயிட் வந்து வடக்கு பக்கம் ஜாஸ்தி, கிழக்கு பக்கம் ஜாஸ்தினா கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. நிச்சயமா. சல்லிய தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க சுற்றுப்புறத்துல அதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு இடம் வாங்க போறப்ப சுற்றுப்புறத்துல பார்த்துக்கணும்னு சொல்லி. கண்டிப்பாங்க. இப்போ உங்களுக்கு யோகமான வீடு வேணும்னா இடத்த ஃபர்ஸ்ட் கரெக்டான இடத்துல செலக்ட் பண்ணுவோம். அக்னிமூல சைட் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தென்மேற்கு மூலையில 2 பக்கம் ரோடு வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணணும். வடமேற்கு வந்து மூலையில ரோடு வரும்போது அதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. கொஞ்சம் ஒரு சைட் தள்ளி வாங்கிக்கிறது நல்லது. நிச்சயமா நிச்சயமா. இது நம்ம உறவுகளுக்கு பெரிய தகவலா இருக்கும். நீங்கள் சொன்ன உடனே அடுத்த கொஸ்டின் அதை ரிலேட்டடாக கணேஷ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, விநாயகர் பேர் கொண்டவர். எங்கள் ஊரில் வந்து கிழக்கு உயர்ந்து மேற்கு தாழ்ந்து இடம் போட்டிருக்காங்க. அங்கே எல்லாரும் வாங்கி வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடும் கட்டி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, எதை நம்புவதுன்னு கேட்டிருக்காரு கணேஷ். அதான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது என்ன கேட்டிங்கன்னா காம்பவுண்ட். இப்போ மொத்தத்தில் இடம் வந்து மேற்கு பக்கம் தாழ்ந்து கிழக்கு பக்கம் உயரமாக இருந்தால் காம்பவுண்ட் போட்டு அந்த காம்பவுண்டோட அந்த இது பிரிஞ்சிருக்குங்க. இப்போ ஊருக்குள்ளே கட்டும்போது நிறைய பேர் காம்பவுண்ட் போட்டு கட்டியிருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு மேற்க நம்ம இருந்தோம்னா அந்த கிழக்கு உயர்ந்துட்டு அந்த வீட்டோட முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த வீட்டுக்காரங்களும் அது பாதியாதுங்க. காம்பவுண்ட் அமைக்கும் போது வெளியில் இருக்கிற சுற்றுப்புற இது வந்து தோசை அமைஞ்சிடும். இருந்தாலும் ஒட்டி வர்ற கட்டடம் எல்லாம் உயரமா இல்லாம கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கம் உயரமா இல்லாம அமைச்சுக்கிறது தான் நல்லதுங்க. காம்பவுண்ட் போட்டுட்டா மேக்சிமம் வந்து வெளி தோசைகளை கொஞ்சம் அவாய்ட் ஆயிடுங்க. ஆனால் இப்போதைக்கு அது நல்லா இருக்கும். பின்னாடி அதோட அவர் ஊருக்கே கேட்டிருக்காரு. ஆமா, ஊருக்கே கிழக்கு வசந்து மேற்கு. அதனால இப்ப வீடு கட்டும் போது அவங்கள லெவல் பண்ணி எல்லாம் ஒரு வீடு பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு வீடு காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க. அதனால அந்த தோஷமெல்லாம் அதில் நிவர்த்தி ஆயிடுது. நிச்சயமா. சிவசங்கர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. சார், எங்க பிளாட் வந்து கிழக்கு பார்த்தது, 3 கேட் உள்ளது. கிழக்கு மத்தியில் 2, தென்கிழக்கு மூலையில் 3, தென்மேற்கு மூலையில் தெருக்குத்து, தென் மூலையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம். இந்த வாரம் ஒரு சின்ன சுவர் தென்மேற்கு மூலையில் இடிக்கப்பட்டது. இதனால என்ன பிரச்சனை, இதற்கு ரெமடி என்னன்னு கேட்டிருக்கேன். இது அருமையான கொஸ்டினுங்க. எந்த அப்பார்ட்மெண்ட் எந்த பிளாட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து உச்சத்தில் ஒரு கதவு நீச்சத்தில் ஒரு கதவு வரும். தென்மேற்கு மூலையில மெயின் கேட் இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் வந்து உச்சத்துலையும் அவுட் வந்து நீச்சத்துலையும் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கிழக்கு பக்கம் மத்தியில் வருது, இல்லை கிழக்கு உச்சத்தில் இருந்ததுனால அந்த கேட்டுனால பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மற்ற 2 கேட்டு போயிட்டு தென்மேற்கு கேட்டு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ தென்மேற்கு தெற்கு பார்த்த கேட்டாக இருந்தால் பெண்களுக்கு ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடியது. 2 கேட்டு யூஸ் பண்ணும்போது உச்சத்துலேயும் இருக்குது, நீச்சத்தில் அது பாதியாதுங்க. அதே மாதிரி அவர் தென்மேற்கு சிறிய காம்பவுண்ட் தென்மேற்குல இடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிறார். திசை மென்ஷன் பண்ண கேட்டு தென்மேற்குல தெற்கு பக்கம் இருக்கிறனால மேற்கு பக்கம் இடிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேற்கு பக்கம் தென்மேற்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஆண்களுக்கு நீச்சங்க. அது பொருளாதாரத்தை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். இல்லைன்னா ஆண்களுக்கு உயிர்க்கே கண்டத்தை கொடுக்கும் மாதிரி ஆண்களுக்கு நீச்சமா இருக்கு.
அதையெல்லாம் வந்து இமிடியட்டாக கட் பண்ணிக்கிறது தான் நல்லதுங்க. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா ஒரு கேள்வி ஏன் பார்த்து படிச்சோன்னா அவ்வளோ பெரிய கேள்வி எழுதியிருக்காது. எழுதியிருக்காருங்க. 2வது வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் உச்சத்தில் ஒன்று நீச்சத்தில் ஒன்று வரும். இல்லை இப்போலாம் ஒரு கேட்டு மட்டும் போடுறாங்களே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதுவும் கரெக்டான ப்ராப்பரான இடத்துல வரணுங்க. ம். அந்த பாகம் தவறாக இருந்ததுன்னா நிறைய பக்கம் கேட்டட் கம்யூனிட்டியில் ரொம்ப சிரமப்படுறாங்க. ம் ம் டோட்டலாக 1 by 1 வாஸ் அவுட் ஆகிட்டு வந்துங்க. திருப்பூர்லேயே ஊத்துக்குளி ரோட்டில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. அது தவறான இடத்துலனா அந்த உள்ள கேட்டட் கம்யூனிட்டி மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், சொத்தெல்லாம் ஏலத்துக்கு போய் நிறைய சிரமப்பட்டுருக்காங்க. ம். அதனால கேட்டட் கம்யூனிட்டியோட கேட் வந்து கரெக்டான பாத்தில் இருக்கிறான்னு பார்த்து நம்ம சைட் வாங்கிக்கிறது நல்லது. நிச்சயமா நிச்சயமா. ஐயா நம்ம உறவுகள் நிறைய பேர் உங்கள்கிட்ட பார்த்து பலனடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது ஒரு புது விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் அவங்க உறவுகள் பார்த்து ஜெயிச்ச கதைகள்லாம் இருக்குது. வாஸ்துவில் ஜெயிச்ச கதைங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயமா மலேசியாவில் வந்து ஒரு சக்ஸஸ் நடந்திருக்கு. இந்தியா நினைச்சு மலேசியாவில் அவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேங்க கூப்பிட்டுருந்தாங்க. 2 months முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட மேனேஜர் வந்து ஏர்போர்ட்டில் பிக் பண்ணார். அவர் தான் கூப்பிட்டதா ஃபர்ஸ்ட் உங்களை? ஆமாம், அவர் தான் கூப்பிட்டாருங்க. ஈரோட்டுக்காரர். அது தமிழெல்லாம் நல்லா தெரியுது. அப்புறம் போனோம். புது வீடு கட்டுறக்காத்த பிளானுக்கு கேட்டிருந்தாங்க. அப்படி போகும்போது அவங்க பழைய வீட்டுக்கு போயிருந்தோம். சரி, பழைய வீடும் புது வீடு கட்டுற இடமும் பக்கம் பக்கம் தான் வைங்களேன். ஓகே ஓகே. புது வீடு கட்டுற இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பழைய வீட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க சார்னாருங்க. அப்புறம் நாங்கள் பழைய வீட்டை வந்து பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுங்க. என்ன அமைப்புங்க அது? தென்கிழக்கு மூலையில் ஒரு பெரிய கேட் இருந்ததுங்க, கிழக்கு பார்த்து. ஓ சரி 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 சரி. அதை நம்ம அவங்ககிட்ட வந்து டைரெக்டாக கேட்க முடியாது. வீட்டில் வந்து ஆமாம் அவர் இருக்கார்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பையன் பொண்ணு இருக்கிறாங்க. ஆனால் வந்து நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த கேட் இருக்கிறது வந்து ஆண்களுக்கு உயிருக்கே கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாற்றுங்கன்ற சஜஷனாக சொல்லி. ஆமாம், சஜஷனுக்காக அப்படி சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறமே அவங்களுடைய இன்னொரு மகனுங்க ஒரு 4-5 வயசுல சின்ன குழந்தையா இருக்கும்போதே தவறிட்டதா அதுக்கப்புறம் சொன்னாங்க. அது வந்து கரெக்டாக அந்த அமைப்புக்கு அப்படித்தான் நடக்குதுன்னு வைங்களேன். அப்புறம் அதை இம்மிடியட்டா மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. மாற்றி சொல்லிட்டு வந்திருந்தேன். நிச்சயமா நிச்சயமா. இது எதுக்காக உங்களை கூப்பிட்டுருந்தாங்க மலேசியாவுக்கு? அவங்க வந்து நம்ம பக்தின்னு பற்றி நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு நான் தான் வந்து பிளான் பண்ணி கொடுக்கணும்னு அந்த அம்மா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரியம். அவங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 22 ஹோட்டல்ஸ் வந்து மலேசியா பூரா வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்டே பண்ற ஹோட்டல்ஸ் அங்க ரெஸ்டாரண்ட்டுங்க. ரெஸ்டாரண்ட் வந்து 22 பிரான்ச்சஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. ஓ, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல அந்த அவங்க புது வீடு பிளானுக்கு தான் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. பழைய வீட்டு அமைப்பு வந்து ஆண்களுக்கு தோஷமா இருக்குங்க. அப்போ வந்து நம்ம உறவுகள்லாம் வந்து கிழக்கு ஆக்கிரயத்தில் கிழக்கு பக்கம் கதவு இருந்ததுன்னா நீங்க அதை இமிடியட்டா அகற்றி விட்டு நீங்க சுவர் அமைச்சுக்கோங்க. அது உச்ச பாகத்துல மாத்தி அமைச்சுக்கிறது பாக்குற உறவுகளுக்கு அது ஒரு ஆமாங்க ஒரு தகவலா போய் தகவலா நீங்க கிழக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா அது ஆண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுங்க. அதாவது கிழக்கு ஆக்னேய நடை வந்து கைம்பெண்ணுக்கு உண்டான நடைன்னு தான் வாஸ்துப்படி நாங்க சொல்றோம். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. பாக்குற உறவுகள் அந்த கிழக்கு பக்கத்துல அந்த மாதிரி நீங்க சொல்ற அமைப்பு இருந்தா அதை மாத்திக்குவாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நான் தமிழ்நாட்டில் இல்லை, அடுத்த மாநிலத்தில் நடந்த ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு ஹோட்டலு ரொம்ப நாளாக ஓடவே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நம்ம போய் சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு அது என்னங்க அந்த இன்சிடென்ட்டே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆமாங்க, அவங்க ஒரு 4-5 months இருக்குங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வரலட்சுமி நோம்பி அன்னைக்கு நானும் மனைவியும் கூட்டிட்டு 2 பேர் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நேரம் அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ் வீடுங்க, அப்பார்ட்மெண்ட்டில் ட்ரிபிள் எக்ஸ். இவங்க இருந்தது 7வது மாடின்னு நினைக்கிறேன். அதுல இருந்து 7, 8, 9 அந்த ஒரு கார்னர்ல இது வந்து அபார்ட்மெண்ட்டே அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஃபுல்லாவே வாங்கிக்கலாமா அவங்க? இல்லைங்க, அந்த போர்ஷன் அவங்க ரெண்டல் ஹவுஸ் தானுங்க, ஃபர்னிஷ்டு. கிட்டத்தட்ட மந்த்லி ரெண்டல் வந்து 4 lakhs பே பண்றாங்க அந்த வீட்டுக்கு. அடே அப்பா, அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாங்க. நோம்பி அன்னைக்குனால ஃபர்ஸ்ட் நேரா வீட்டுக்கு வர சொன்னாங்க. அப்புறம் எங்கிட்டையும் மனைவிட்டு அவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. நல்லா. அப்புறம் அந்த வீட்டை வந்து நாங்கள் பார்க்கும்போது 2-3 மேஜர் டிஃபெக்ட் இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் வந்து என்ட்ரன்ஸே வந்து வடமேற்கு வடக்கு பக்கம் இருந்தது. அதாவது நீ சொல்ற 4 லட்சம் வீட்டில் 4 லட்சம் ரூபாய் வாடகை வீட்லைங்க. வடமேற்கு வடக்கு பக்கம் என்ட்ரன்ஸ். அது வந்து வடமேற்கு வடக்கு பக்கம் இருக்கிறது அப்படியே நம்ம அந்த போட்டியை பற்றி பேசும்போதே சொன்ன அது விரைத்து கொடுக்கணும். அப்புறம் கப்பிள்ஸுக்குள்ள சண்டை சச்சரவு. நான் கேட்டேன், உங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கிறீங்களா அப்படின்னு. அந்த பொண்ணு விட்டு தர மாட்டேங்கிறாங்க.
ரொம்ப ஒற்றுமையா தான் இருக்கிறோம் தான் சொல்றோம். மறுபடியும் ஒத்துக்கிட்டாங்க, அது வேற விஷயம். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு மிஸ்டேக் பாத்தீங்கன்னா டக்ட் அமைக்கிறாங்களுங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல டக்ட் அம்னா இந்த பைப் லைன் போறதுக்கு, ஒயர் போறதுக்கு இந்த டக்ட் அமைக்கிறது வந்து இவங்களுக்கு வடகிழக்குல அமைச்சிட்டாங்க. கிழக்கு ஈசானி வந்து குறைவா போச்சு. அதனால இவர் கொஞ்சம் ஒரு போதைக்கெல்லாம் கொஞ்சம் அடிமை ஆயிட்டாரு. அந்த மாதிரி அந்த கிழக்கு ஈசானி குறைவு அந்த மாதிரியும் போகும். இல்லைன்னா உங்களுக்கு உயிருக்கு கண்டத்தை கொடுக்கலாம், பொருளாதார இழப்பு, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு குறைபாடு கொடுக்கும். இவர் வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாரு. அந்த அமைப்பு வந்து அந்த மாதிரி கொடுத்தது. இதெல்லாம் தவறான அமைப்பு. வீட்டை மாற்ற சொல்லிட்டு இருக்கிறேங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன அவன் குழந்தைக்கு பக்கமா இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட் பார்க்கறதுனால கிடைக்காம இருக்குது, பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் மாத்திக்குவாங்க. நிச்சயமா. அவங்க ஹோட்டல் என்னையா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அது ஒரு பெரிய இதுங்க. அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல வந்து ரூம்ஸ் புக் ஆகல. அப்ப வந்து எல்லா ரூம்ஸுமே எங்கேயுமே புக் ஆகல. அதனால அந்த கொரோனா பீரியட்ல காஸ்ட் கட்டிங்காக ஒரு கேட்டுக்கு 2 செக்யூரிட்டிங்க, 2 கேட்டு. தெற்கு பார்த்த ஹோட்டலுங்க. அக்னி மூலையில் ஒரு கேட்டு, தென்மேற்கு மூலையில் தெற்கு பார்த்த ஒரு கேட்டு. கேட்டுக்கு 2 செக்யூரிட்டி. இந்த காசு கட்டிங்காக 2 செக்யூரிட்டி நிறுத்துறதுக்காக ஒரே கேட்டா பண்ணிட்டாங்க. அக்னி மூலை உச்ச கேட்டை வந்து அடைச்சு வச்சுட்டு தென்மேற்கு மூலை கேட்டை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. 2 செக்யூரிட்டி குறைக்கிறதுக்காக பண்ணது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க ரூம்ஸ் எல்லாம் புக்கிங் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இவங்க அந்த கொரோனா காலத்துல புக்கிங் கம்மியானது, அது இன்னும் டெவலப் ஆக நினைச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆமா, அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அவங்க உச்சத்தை அடைச்சிட்டு நீச்ச கேட்டு மட்டும் இன் அண்ட் அவுட் சேம் கேட்டுங்க. அப்புறம் நானும் மனைவியும் அதே நைட் அங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் காலையில ரெஸ்டாரண்ட் சாப்பிடும் போது ஒருத்தருமே கூட சாப்பிடல. ஏதோ ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ரூம் மேல அங்க புக் ஆன மாதிரி தெரியல. அப்புறம் சேம் டே நான் வந்து அதையெல்லாம் செக் பண்ணேன். அப்பதான் பார்த்தா வந்து அக்னிமூலையில தெற்கு பார்த்த கேட் வந்து பூட்டி இருந்ததுங்க. கன்னிமூலை கேட்டு ஓப்பன் இருக்குது, அக்னிமூலை கேட்டு பூட்டி இருந்தது. அதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அது போக மற்ற கரெக்ஷன்ஸ், அவரோட ஆபீஸ் ரூம் எல்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தென்மேற்கு இருக்குங்க, டாப் ஃப்ளோர்ல தென்மேற்கிறது நல்லது. அதனால அவர் வடகிழக்கு மூலைக்கு மாத்த முடிஞ்சா நிறைய ஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேட் இமிடியட்டா மாத்த சொன்னேன். அவரு நாங்க அங்க இருக்கும் போதே ஓப்பன் பண்ணிட்டாங்க. சேம் டே ஓப்பன் பண்ணிட்டு பெயிண்டிங் எல்லாம் அந்த பக்கம் அடிக்க அந்த சேம் டே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். அப்புறம் அது போக அது ரொம்ப பெரிய ஹோட்டல்னால டிஜிட்டல் சர்வே பண்ணி இன்னும் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி மெயின் டோர் எல்லாம் மாத்தி கொடுத்தாங்க. அங்க இந்த பிஎன்ஐன்னு ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இருக்கிறதுனால. ஆமா, பிஎன்ஐங்கிறது இந்த பிசினஸ் ரிலேட்டட். ஆமாங்க, அது நான் இருக்கிறேங்க. அதனால அந்த டிஜிட்டல் சர்வே அது வந்து ஆகஸ்ட் 15 அந்த சமயத்துல ஹாலிடேஸ் சமயத்துல வந்தது. பிஎன்ஐல இருந்ததுனால சேம் டே வந்து பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அதையும் சஜஸ்ட் பண்ணேன். ஆனா இந்த கேட் ஓபன் பண்ணணுமே 1 வீக்ல அவர் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருந்தாரு. அவுட் ஆஃப் 72 லக்ஸூரியஸ் ரூம்ல 65-66 ரூம் இப்போ ஆவரேஜா புக் ஆகுதுங்க. பெரிய விஷயம். அப்ப டெய்லி இன்கம் மோர் தென் 2 lakhs வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓல்டு டெபிட்ஸ் இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் கட்டிட்டு கிளியர் பண்ணிட்டு வர்றேன்னு சொன்னாரு. அது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸா இருந்தது. நிச்சயமா ஒரு கஸ்டமர் ஜெயிக்கிறாங்கன்றதுதான் நம்மளுக்கு ஹாப்பியான விஷயம். இதுல என்ன ஹைலைட்னா இந்த கிளைண்ட் வந்து பக்தி பண்ணி நம்ம இன்டர்வியூ பார்த்து தான் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு 10 பேர் பலன் நடந்தா கூட நம்ம சந்தோஷம். அதுதான் நிகழ்ச்சி பண்றோம். ஆமா, இது ஒரே ஒரு சேஞ்ச். அவர் வந்து தவறுதலா காசு கட்டிங்காக கேட்டை பூட்டி வச்சதுனால இந்த மாதிரி சிவியரான பினான்சியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கேட்டை ஓப்பன் பண்ணோடனே அவருக்கு ரிலீஃப் ஆயிட்டாரு. நிச்சயமா ராமநாதபுரத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த அம்மா கூட உங்க சேனல்ல அந்த வீடியோ பேசுறதை நான் பார்த்துருந்தேன். நீங்க சொன்னது நானே வந்து மாத்திட்டேன், அவங்களே வந்து வாஸ்து மாத்திட்டேன், அதுக்கப்புறம் பெரிய சக்சஸ் இருந்துச்சு, அப்புறம் ஐயா கூப்பிட்டு மாத்தினேன். அது 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் போயிருந்தேங்க. ராமநாதபுரம் போயிருந்த போது அங்க போய் பார்த்தா நம்ம வாஸ்து ஆல்ட்ரேஷன்லாம் அவங்களே பாதி பண்ணி வச்சிருந்தாங்க. கேட்டா நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு தான் பண்ணிருந்தாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறமே அவங்க ஒரு 6-7 மாசமா வீடு கட்ட முடியாம பாதியில் நின்றுட்டு இருந்த வீடு காம்பவுண்ட் கரெக்ட் பண்ணோடனே கட்டி இப்ப வீடு பினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இன்னொரு பக்கத்துல இன்னொரு வீடு இந்த வாடகைக்காக ஒரு 6-7 வீடு கட்டி வாடகைக்கு வர்றாங்க, அபார்ட்மெண்ட் டைப்லிங்க. அதெல்லாம் ஸ்டாப் ஆயிருந்தது. இந்த காம்பவுண்ட் கட் பண்ணோடனே அந்த வேலையில நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டா கூப்பிட்டு வேற ஏதாவது கரெக்ஷன் இருக்குமோன்னு பார்க்கலான்னு கூப்பிட்டு இருந்திருந்தாங்க. அப்புறம் போயிருந்தோம். அந்த வீட்டு அவங்க இருக்கிற வீட்லயும் அந்த கிச்சன்ல வந்து வடமேற்கு மூலையில கதவு இருந்ததுங்க, அதுக்கு தென்மேற்கு மூலையில அவுட்டர் கதவு இருந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் மாற்ற சொல்லிட்டு அந்த அவங்க வந்து டெய்லர் ஷாப் வச்சிருக்கிறாங்க, லேடிஸ் இது அதுக்கெல்லாம் கொஞ்சம் வீட்லயே அதையெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த புது வீடு அபார்ட்மெண்ட் டைப் கட்டுறாங்க, அதுக்கு வந்து ஒரு சில சஜஷன் சொல்லிட்டு வந்தோம். ஆனா எனக்கே அதிர்ச்சியா இருந்தது அங்க போய் பார்த்தோன்னே. நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டே கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இல்ல அது ஒரு சில பேர் கற்பனை மூலமாங்க. அது இந்த வாஸ்து வந்து எளிமையா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடாது. வாஸ்து ஜோதிடம் இதெல்லாம் வந்து எளிமையா புரிஞ்சிடாது. இந்த ஒரு சில கற்பனை மூலைக்கு டக்குன்னு அதை பிடிச்சிப்பாங்க. அந்த அம்மா ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாலத்தீவில் இருக்காருங்க.
அதனால இங்கேயே அவங்க நிர்வாகமெல்லாம் அவங்களே பார்த்து நல்லபடியா எல்லாமே ரெண்டுக்கெல்லாம் மற்ற இடமெல்லாம் விட்டுருக்குறாங்க. எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நல்லா சார்பா தான் இருக்காங்க. நிச்சயமா. அதே மாதிரி சுவாரஸ்யமா வாலாஜாபேட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம உறவுகளுக்கு. அது என்ன வாலாஜாபேட்டை சம்பவம்? வாலாஜாபேட்டையில அவங்க வந்து ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்த போது நான் வந்து அக்னி மூலையில வந்து இந்த குழி செப்டிக் டேங்க் இப்ப கூட சொன்னீங்க லிஃப்ட் இந்த அக்னி மூலை லிஃப்ட் குழி இதெல்லாம் தவற அதெல்லாம் இருக்கிறது ஆண்களுக்கு நீச்சம் கிழக்கு பக்கம் இருந்தா தெற்கு பக்கம் இருந்தா பெண்களுக்கு நீச்சம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து ஒரு மத்தியம ஆயுள் 67 கூட பூர்த்தி ஆகாம சின்ன வயசுலேயே கொஞ்சம் இறந்ததுனால அவர் வந்து அக்னி மூலை செப்டிக் டேங்க் மூடிட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டுருந்தாருங்க. அப்புறம் போயிட்டு மறுபடி அந்த பழைய வீட்டில் இருந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு அடிஷனலாக 2 பெட்ரூம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று போயிட்டு இருக்குங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. செப்டிக் டேங்க் ப்ராப்பரான இடத்துல கொடுத்துருக்குங்க. அதாவது இப்போ அக்னி மூலையிலேருந்து அவங்க மூடிட்டாங்க. இப்போ வடமேற்கு மூலையிலேருந்து அக்னி மூலை வரைக்கும் ஒரு டயகோனல் லைன் போட்டால் படாத மாதிரி இப்போ செப்டிக் டேங்க் கரெக்டாக பண்ணி போட்டுக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ ஸ்கூல் வச்சிருந்தாலும்? இல்லை, ஃபினான்சியலாக பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து தவறுனதுனால. ஆமா, அதாவது சின்ன வயசுலயே தவறதுனால அவங்க இத வீடியோ பார்த்தே ஆல்டர் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம உறவுகள் வந்து வீடியோ பார்த்தே ஆல்டர் பண்ணிட்டா அது ரொம்ப சந்தோஷம். இல்ல உண்மை அதான். ஆமா, ஏன்னா எல்லாம் பண்ண முடியல, ஒரு சிலது பண்ண கண்டிப்பா தொந்தரவு இருக்கு. மறுபடியும் இப்ப ஒரு சில இது பாத்தீங்கன்னா கரெக்டா 40 வயசுலயே இறந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் நீங்க அந்த சொன்ன சம்பவம் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. அக்கி வந்து ஒரு குடும்பத்துல இறந்துட்டு, அது என்னங்க அக்கி வந்து எப்படி வந்தாங்க? ஆமா, அது காங்கித்து பக்கத்துலங்க ஒரு வீடு. ஜென்ரேஷனா கரெக்டா 2-3 ஜென்ரேஷன் அந்த அக்கி இங்க வந்து ஃபார்ம் ஆகி கட்டி வந்து எல்லாம் இறந்துட்டு இருந்துக்கிறாங்க. அவங்க பயந்துட்டு வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. அதே வீட்டுக்கு வாடகைக்கு ஒருத்தர் வந்து நான் வந்து வாடகைக்கு இருக்கேன்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு கொஞ்ச நாள் போனோடனே அவருக்கு அக்கி வந்து அதே மாதிரி தவறிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சில வீடு தோஷமா இருக்கும்போது சேம் டைப் ஆஃப் அந்த இது வந்து உயிரைவே எடுத்துருதுங்க. அதே மாதிரி சில நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் ஒரு வீட்டில் இருக்குன்றாங்களா? அது உண்மையாங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா வாஸ்துவே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி தான். நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஃபினான்ஷியலாவோ இல்லை தூக்குங்க ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குங்க. அதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி முதல்ல ஒன்று சொல்லியிருக்கீங்க, இந்த வாட்ச் கீழே வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி வேறு ஏதாவது இன்சிடென்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நெகட்டிவ் எனர்ஜியில்? நிறையா. அதாவது பெண்கள் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. வடமேற்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்துன்னா பெண்களுக்கு தூக்கம் கெடுங்க, ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. அங்கேயும் ஹஸ்பண்ட் வந்து பிச்சுக்கிட்டு ஓடிடணுங்க, எதிர்த்து பேச முடியாது. அவங்களுக்கு அடங்கி இருந்துக்கலாம், இல்லைன்னா வெளியில ஓடி டைவர்ஸ் கேஸ் அப்படித்தான் ஆகுது. வடமேற்கு பாதிக்கப்பட்டதுன்னா தான் இந்த மாதிரி இது வருங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு நீச்சமா இருக்கிறது வந்து அக்னி மூலம் பாதிப்படுது. இதெல்லாம் ஒரு நல்ல கன்சல்டன்ட் பார்த்து கட் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஹாப்பியா இருக்குங்க. கண்டிப்பா மறுபடியும் நிறைய கப்பிள்ஸ் வந்து சேர்ந்து இப்போ சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா மதுரையில் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் 10-11 வருஷமா பேசாம இருந்த கப்பிள்ஸ் வந்து வாஸ்து கரெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ பேசி அந்யோன்யமா இருக்கிறாங்க. 11 வருஷம் பேசாம ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. 2 வேலை பார்க்குறவங்களா? அப்போ பிஸ்னஸ் பண்றாருங்க. இவங்க வந்து ஹோம் மேக்கருங்க. இப்போ 3 பெண் குழந்தைகள். இப்போ பேசிக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா பேசாம இருந்தாங்க. கேட்ட இயர்ஸ் எவ்வளவுன்னு தெரியலங்க. ரொம்ப வருஷமா பேசாம இருந்தீங்க, இப்ப பேசி நல்லா ஹாப்பியா இருக்காங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு தான் பாதிச்சு. நிறைய சம்பவங்கள் வாஸ்து மூலியமா மாற்றி ஹாப்பியா இருக்கிறாங்க. எந்த தசை எந்த புத்தி நடந்தாலும் சரி, நீ வாஸ்து மூலியமா மாத்திட்டா அதோட பலன் ஒரு ஃபுல்லா கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைக்குங்க. வாஸ்துபடி அமைச்சிட்டாவே ரொம்ப கெட்ட நேரம் கூட நம்ம வந்து பாதியாம அவரேஜா போயிருங்க. நல்ல நேரத்துக்கு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்க வேண்டியது. நிச்சயமா. சென்னையில ஒருத்தவங்களுக்கு ஜாப் கிடைச்சுன்னு சொன்னீங்க வாஸ்து மூலியமா மாத்தினதுக்கு அப்புறம், அது என்னங்க விஷயம்? அவங்க வந்து ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஃபேமிலிங்க. அவங்க நம்ம பக்தி இன்ஃபினிட்டி உறவு தான். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது ரொம்ப படபடப்பாமல் இதாக இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் போயிருந்தோம். அங்கே போய் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தானுங்க. இப்போ வந்து கிழக்கு ஆக்னேயத்தில், அதாவது போட்டியோ தெற்கு பார்த்த வீடுங்க, போட்டியை வந்து கிழக்கு பக்கம் இழுத்துருந்தாங்க சீட்டில் அடிஷனலாம். கிழக்கு ஆக்னேயத்தை மூடி இருக்கிறாங்கன்னு வைக்கலாம். அப்போ ஈசானி வடகிழக்கில் கிழக்கு பக்கம் ஈசானி குறைஞ்சிருக்குது. அதனால அந்த சீட்டெல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். எடுத்துட்டு ரூம்ஸ்லேயும் பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வந்து இந்த வடமேற்கு வடக்க வளர்ந்துருந்தது, அதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிங்க. அப்புறம் அந்த இன்னொரு பெட்ரூம் டோர் இருந்தது, அதையெல்லாம் மாற்றி வச்சதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்குள்ளே பீஸ் வந்துடுச்சு. இப்போ 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜாப்பும் கிடச்சி இப்போ ஹாப்பியாக இருக்கிறாங்க. பழனிக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்கன்னு வைங்க. ஜாப் கிடைச்சிச்சு. ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இல்லைங்க, பிரைவேட் ஜாப் தானுங்க. ஐடி ஃபீல்டு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் பழனி முருகனை பார்த்துட்டு உங்களையும் வந்து வெற்றிவேலையும் வந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லி. நிச்சயமாங்க, நிச்சயமா. இதே மாதிரி நீங்க ஜாப்னு சொன்னதுக்கப்புறம் சென்னையில இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் வேலை இழந்து, அதுவும் கவர்மெண்ட் வேலை இழந்து, அவருக்கு வந்து திருப்பி வேலை கிடைச்ச ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. அது சொல்லிருங்க நம்ம. அதானுங்க, அவர் ஹாலிடேஸ்ல கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதா போச்சுன்னு சொன்னாரு. அவர் புது வீடு கட்டினாருங்க. புது வீடு கட்டும் போது இவர் வந்து செகண்ட் ஃப்ளோர் இருக்காரு, கீழே வாடகைக்கு இருக்காரு. இவர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பால்கனி அமைக்கிறாங்க. பால்கனி எங்கன்னா வடகிழக்கு மூலையில, அந்த மூலையில அமைக்காம கொஞ்சம் தள்ளி அமைச்சதுனால என்னாச்சுன்னா ஈசானி குறைபாடு ஏற்படுது. வடகிழக்கு மூலை வந்து கிழக்கு ஈசானி குறைஞ்சா ஆண்களுக்கு ஆகாது. அவரை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிடுது. என்ன வேலை இழந்துட்டாரு அவரு? வேலை பெண்டிங்ல இருந்தாருங்க. சஸ்பென்ஷன் கொடுத்து லீவ்ல விட்டாங்க. சஸ்பென்ஷன் அதுன்னு தெரியலங்க. கேட்ட ப்ரொமோஷன் வேற பக்கம் அவர் கேட்ட இடத்துக்கு கிடைக்கல. அந்த மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தாரு. அந்த வடகிழக்கு நம்ம சேர்த்துனோடனே அவருக்கு வந்து ஜாப் வந்து அவுட்டர்ல, சென்னைக்கு அவுட்டர்ல கிடைச்சதுங்க. இப்போ மறுபடியும் டவுனுக்குள்ளேயே வந்துட்டாரு, ஹாப்பியா இருக்காரு. இன்னொரு மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, அக்னி மூலையில கிழக்கு பாத்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து அக்னி மூலையில கிழக்கு இழுத்து இருந்தது. அது என்ன பண்ணணும்னா ரூமை வந்து ரெக்டாங்கிள் பண்ணிட்டு அந்த பாத்ரூம் உள்ள அடைச்சிட்டு வெளியில வந்து யூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு, அக்னி மூலை கிழக்கு இழுக்கக்கூடாது, வடமேற்கு மூலை வடக்கு இழுக்கக்கூடாதுங்க. ஒரு வடக்கு இழுக்கக்கூடாது. அதாவது கிளை ரூமுங்க. பாத்ரூம்ங்கிறது வந்து பெட்ரூமோட கிளை ரூம். உள்ள இருந்து அக்சஸ் பண்ணா, வெளியில இருந்து அக்சஸ் பண்ணா பெட்ரூம்க்கு எதுவுமே வளரவும் குறையவும் செய்யாது. உள்ளிருந்து அக்சஸ் பண்ணும்போது பாத்ரூம் வந்து பெட்ரூமோட கிளை ரூம், பிரான்ச் ரூம். அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் பெட்ரூம் டோரே தான் என்ட்ரன்ஸ். அப்படிங்கும் போது அது வளரக்கூடாதுங்க. சுபமூலை இல்லாம பாமூலை, அதாவது வடமேற்கு வடக்கையுமே தென்கிழக்கு கிழக்கு இழுத்துன்னா ஒரு சில தொந்தரவு கொடுக்கும். அந்த 2 கரெக்ஷன்ஸை பண்ண இப்போ ஹாப்பியா இருக்காது. 3rd கரெக்ஷன்ஸ் கிச்சன்ல செவ்வாய் வாயில் இருந்தது, அது விரயத்தை கொடுக்குங்க. அது பால்கனி மாதிரி தான் இருந்தாலும் அந்த விரைய பாகத்துல வேண்டாம்னு சொல்லி இப்போ அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. நேத்தா பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்துட்டு வந்தாங்க. நல்லா ஹாப்பியா இருக்காரு. சூப்பர். இது மாதிரி கோயம்புத்தூர்ல சில சம்பவங்கள் நம்ம உறவுகள் சொல்லியிருக்காங்க, அதுவும் சொல்லிருங்க. கோயம்புத்தூர் சம்பவம் நம்ம ராமநாதபுரம் சம்பவம் கிட்டத்தட்ட சேம் தானுங்க. ஆனா இங்க அவரு வந்து வெளியே இருக்கிற மாலத்தீவ்ஸ்ல, இவர் எல்லாம் ஒன்னாத்தான் இருந்துக்கிறாங்க. துபாயிலே இங்க இருந்துக்காங்க. ரெஃபரன்ஸ்ல வந்ததோ? ஆமா, இல்லைங்க, இது நம்ம இவங்களும் நம்ம பக்தி இன்ஃபினிட்டி உறவு தானுங்க. சரி. ஜாப் போயிடுச்சு அவருக்கு. அங்க வந்து கப்பிள்ஸ்குள்ள ஒரே சண்டை. ஜாப் போனதுனால 2 பேரும் ஒர்க்கிங்க. 2 பேர், அவன் அந்த பொண்ணுக்கும் வேலை இல்லைங்க, இவருக்கு வேலை இல்லை. 2 பேரும் ஒரு ஹாப்பினஸ் இல்லைங்க. 2 பேர்த்துக்கு ஒரே முரண்பாடுகள். அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் காம்பவுண்ட் வந்து கிழக்கு ஈசானி குறைஞ்சிருந்ததுங்க. அப்படியே உங்களுக்கு கிராஸா போச்சு. அதை வந்து இன்னர் காம்பவுண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ண சொன்னேன். காம்பவுண்ட் கட் பண்ணோடனே மனைவிக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சுங்க. அவங்க ஒரு காலேஜில், பிரைவேட் காலேஜில் ப்ரொஃபஸராக போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மற்ற ஆல்ட்ரேஷன் படப்படன்னு பண்ணீங்க, அவருக்குமே ஜாப், ஐடி ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குங்க. அப்போ இந்த ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல ஆல்ட்ரேஷனுங்க. மெயின் டோரை மாற்றணும், கிழக்கு ஈசானியும் செட்டு போட்டது வந்து உள்ள தள்ளி போட்டிருந்தாங்க. செட்டு அதாவது நம்ம வீடு போக அடிஷனலாக கேல்வானியம் சீட்டோ இல்லை சிமெண்ட் சீட்டோ இல்லை ஓடு போட்டு டிசைன் இதெல்லாம் அமைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அமைக்கணுங்க. அந்த பைப்பு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது வீட்டு செவர் இருக்குது இல்லைங்க, கிழக்கு பக்க செவர்னா அந்த லைனுக்கே அமைக்கணும். கொஞ்சம் உள்ளதள்ளி போட்டாலும் கிழக்கு ஈசானி குறைஞ்சிடும். இப்போ வடக்கு பக்கம் உள்ளதை போட்டோம்னா வடக்கு ஈசானி குறைஞ்சிடும். அந்த பைப் அமைக்கும் போது செவுத்தோட அவுட்டர் லைனுக்கு தான் அமைக்கணுங்க. அந்த குறைபாடெல்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து ஹாப்பியா இருக்காங்க. கரெக்ஷன் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. நிச்சயமா. நிறைவாக சங்ககிரி, அங்க நம்ம உறவுக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க, அதையும் சொல்லிடணும் வாஸ்துனால. அது ஒரே நாள்ல ஆல்டர் பண்ணி ஒரே நாள்ல வந்து நடந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவம். அவரு வந்து நம்ம பக்தி இன்ஃபினிட்டி உறவுங்க. அவரு வியாழக்கிழமைன்னு நினைக்க, ஒரு வியாழக்கிழமை கூப்பிட்டுருந்தாரு. நான் அதெல்லாம் பிஸி ஷெட்யூல் எல்லாம் ஆல்ரெடி போயிட்டு இருந்தேன். ஆனால் திருப்பி சண்டே ஒரு கேப்ல வரேன்னு சொல்லி போட்டு சங்ககிரி போயிருந்தேங்க. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேசிக் தொழில் வந்து ரியல் எஸ்டேட். அந்த வீடு கட்டி 10-11 வருஷம் ஆயிடுச்சு. 11 வருஷமா அவரால் பெரிய பிஸ்னஸ் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு இடத்த வித்தா தான் அவர் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி சூழ்நிலைங்க. அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தவர் வீடு கட்டி குடி போனது பெருசா பண்ண முடியல பிசினஸ். ஆனா பழைய முதல்ல வாங்கி போட்ட இடமெல்லாம் இருக்கு, அதையும் வித்து ஏதாவது அவரால் ஒண்ணுமே செயல்பட முடியாம லாக் ஆயிருந்தாருங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் வெளியில ஒரு 2 கரெக்ஷன்ஸ் மெயினா இருந்தது. ஒண்ணு வந்து செட்டு போட்டிருந்தாருங்க கிழக்கு பக்கம். அந்த செட்டு கிழக்கு பக்கம் அதிகமா எழுத்ததுனால இந்த நட வந்து விரைத்துக்கு போயிருது, தவறான பாகத்துக்கு போயிருது. எதுங்க, தலைவாசல் வடக்கு பார்த்த கதவு. அதே மாதிரி வடக்கு பார்த்த மெயின் கேட் வந்து நம்ம சொன்ன மாதிரி சனி பாகத்துல வந்துருந்துங்க.
வடக்கு பார்த்த மெயின் கேட் சனி பாகம். அதை தூக்கி கொஞ்சம் நெகத்தி ஈசானிய உச்சத்துக்கே மாத்தி போட சொல்லுங்க. அவர் வந்து கேட்டெல்லாம் கூட மாத்தல. ஈசானி பக்கம் ஜேசிபி பேர் சொல்லி ஓபன் பண்ணிக்கிற இந்த செட்டெல்லாம் ஒர்க்ஷாப்காரங்க கழட்டிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் வீட்டுக்கு யாருமே வராத ஆளு ஒருத்தர் வந்து அந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு சொல்லி போட்டு வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாருங்க. அநேகமா கரை முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரூஃப் செக் பண்ணி பாக்குறது. ஆமாங்க. ஆனா அவர் ரொம்ப ஹாப்பி. சேம் டே நைட்டு வந்து ஒருத்தர் டோக்கன் கொடுத்துட்டு அந்த இது பில்லுங்க செக் பண்ணி பாக்குற காப்பி டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குன்னு வைங்களேன். நிச்சயமாங்க. இனி வரும் வாரங்கள்ல நிறைய மிராக்கிள்ஸ் பத்தி பேசுவோம். நம்ம உறவுகளும் வாஸ்துவை பத்தி நிறைய புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சுகமே சொல்லுங்க. சுகமே சொல்லுங்க.